ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ்னஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த விலாகில் நாங்கள் மார்னிங் யூஸ் பண்ணுற மார்னிங் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்கோட ப்ரிப்ரேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அது என்ன அஹ், அஹ், பொருள், என்ன வெஜிடபிள், அது எது வச்சு நம்ம செய்ய போகிறோன்றத பார்க்கலாம். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நெல்லிக்கனி, கூஸ்பெர்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது ரெடி பண்ணுறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த நெல்லிக்காயோட மகத்துவம் என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? எதுக்காக வந்து நம்ம அதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கான வரலாறு வந்து நம்மளோட பண்டைய காலத்திலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதியமான் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு மன்னர் நம்ம தருமபுரி பக்கத்தில் இருக்கிற தகடூர் அப்படிங்கிற ஊரில் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். அதை வந்து இப்போ பழைய தருமபுரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதியமான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் அங்கே இருந்த மலைவாழ் மக்கள் வந்து ஒரு நெல்லிக்கனியை எடுத்து, அவர் வந்து கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர். ஸோ அவர் இந்த மாதிரி வள்ளல் பெருமான் வந்து நல்லபடியாக ஒரு லாங் லைஃப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மலைவாழ் மக்கள் அவங்க வாழ்கிற பகுதியில் விளையிற அந்த நெல்லிக்கனியை எடுத்து அதியமானுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதியமான் என்ன பண்ணியிருக்காரு, இதை நம்ம சாப்பிட்றத காட்டிலும் நம்மளோட தமிழ் புலமை வாய்ந்த ஔவையார் சாப்பிட்டாங்க அப்படின்னா இன்னும் தமிழ் மொழிக்கு இன்னும் நிறைய சேவைகள் அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு வந்து ஆயுள் பலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நெல்லிக்கனியை அவர் சாப்பிடாம கொண்டு வந்து ஔவையாருக்கு கொடுத்தாங்களாம். ஸோ இந்த புராண கதை வரலாறுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெல்லிக்காயோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறது. நம்மளோட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நெல்லிக்காயில் இருக்குது. நெல்லிக்காயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேன்சர், புற்றுநோய் வர்றதை வந்து தடுக்கும். லேடிஸ்க்கு வந்து முடி உதிர்வது இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. முடி உதிர்வை தடுக்கும். கூந்தலோட கருமைக்கு வந்து அது ரொம்ப உதவும். இப்போது நம்ம நிறைய ஷாம்பூஸ்லலாம் பார்க்கலாம், நெல்லிக்காய் போட்ட ஷாம்பூ அந்த மாதிரி சீயக்காய் அப்படின்லாம். ஸோ அது வந்து நம்மளோட கூந்தலுக்கு ரொம்ப நல்லது, முடி உதிர்வதை தடுக்கும். எப்போவுமே நம்ம ஒரு யங்காக தோன்றதுக்கு, ஒரு யங்ஸ்டராக ஒரு வயது மூப்பு அதை வந்து காமிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து யூரினாக வெளியேறுது இல்லைங்களா? ஸோ அந்த யூரினை வந்து பிளட்ல இருந்து செப்பரேட் பண்ணி அதை வந்து யூரினை வந்து யூரினோட ப்ரொடக்ஷன் அண்ட் அதோட டாக்ஸின்ஸ் வந்து நம்ம உடம்பு விட்டு வெளியே போகிறதுக்கு வந்து நெல்லிக்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெய்லி நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது அல்சர் வியாதி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. கண்களில் இருக்கிற ரெட்டினல் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அது ரொம்ப பாதுகாக்குது. ஸோ நம்மளோட விஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்களில் இருந்து தண்ணி வடிகிறது, கண்ணில் எரிச்சல் வர்றது, கண் செவந்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து நெல்லிக்காய் ரொம்ப தடுக்கும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் ஆசிட் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம எல்லா ஏஜ் காரங்களுமே வந்து வெறும் வயிற்றில் குடிக்கலாம். நமக்கு வெறும் வயிற்றில் இது வந்து அசிடிக் ஆச்சு, இது நமக்கு வயிற்று ஏதாவது தொந்தரவு பண்ணுமானா கிடையாது. நம்ம வெறும் வயிற்றுலேயே எந்திரிச்சு ஒரு நெல்லிக்காவை வந்து நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டு அது சுடுதண்ணியில் போட்டு குடிக்கும்போது நமக்கு அவ்வளோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 100 கிராம் ஆஃப் நெல்லிக்காயில் வந்து 470லேருந்து 680 மில்லிகிராம் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் இருக்குது, விட்டமின் சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்ரிஷ்னல் ஜேர்னல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்கோர் வந்து 261.53 மில்லிமோல்ஸ் பர் 100 கிராம் ஆஃப் இந்தியன் கூஸ்பெர்ரி. இந்தியாவில் விளையிற நெல்லிக்காயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் 261.53 மில்லிமோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது நம்ம இதையே வந்து டெய்லி சாப்பிடக்கூடாது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது.
ஸ்கின் வந்து எப்போவுமே ரொம்ப பளபளன்னு இருக்கும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கூடிய ஒரு மன அழுத்தம் வராம இருக்கிறதுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ வாங்க இப்படி தான் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இப்படி தான் போடுவேன். இப்போ வந்து நான் ஒரு 1/2 கேஜி நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். 1/2 கேஜி நெல்லிக்காய்க்கு வந்து ஒரு 150 கிராம்ஸ் ஜிஞ்சர், அப்புறம் வந்து ஒரு 3 லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை வந்து ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். எங்களுக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால கருவேப்பிலையும் அதோடையே சேர்த்திக்கும்போது, ஸோ கருவேப்பிலையும் எனக்கு தனியாக மென்று சாப்பிட்றதுக்கு கஷ்டம். அதனால வந்து இதோடையே சேர்த்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ ஜிஞ்சர், நெல்லிக்காய், கருவேப்பிலை, டர்மரிக் பவுடர், லெமன் இந்த 5 பொருள் வச்சு தான் இந்த ஜூஸை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி காமிச்சிருக்கேன். இதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிட்டு, வடிகட்டின அந்த ஜூஸை எடுத்து நான் வந்து அமேசானில் இருந்து 37 கம்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த க்யூப் ட்ரே வாங்கியிருந்தேன். இதில் வந்து நான் அதை போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். க்ளோஸ் பண்ணி லிட்டு போட்டு வச்சுருவேன். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். டெய்லி வந்து பிஸி மார்னிங் ரொட்டீனில் அதை வந்து ஜூஸாக பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து 2 கம்பார்ட்மெண்ட்டில் நிறச்சது போக இன்னும் கொஞ்சம் ஜூஸ் மிச்சமாக இருந்தது. அது வந்து நான் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். கிளாஸ் பாட்டிலில் இதை நான் வந்து ஜூஸாகவே தான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜோட டோரில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இது வந்து எனக்கு ஒரு 2 to 3 டேஸ்லேயே காலி ஆகிடும். அதுக்குள்ளே அது வந்து ஃப்ரீஸ் ஆகலைன்னா ஒன்றும் கெட்டு போகாது. ஸோ ஹஸ்பண்ட் மார்னிங் வேலைக்கு போகும்போது ஹஸ்பண்டுக்கு, குழந்தைக்கு, எனக்கு எல்லாருக்குமே வந்து ஹாட் வாட்டர் ஒரு டம்ளரில் வந்து 2 ஐஸ் க்யூப் இந்த லிக்விடை வந்து போடணும் அப்படின்னா, லிக்விட் ஜூஸ் ஆட் பண்ணோன்னா ஒரு ஃபுல் சின்ன கிரேவி கரண்டி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஃபுல் இது போட்டுட்டு 250 ml ஆஃப் ஹாட் வாட்டர் போட்டு வெறும் வயிற்றில் இது நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு எங்களுக்கு. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. மார்னிங் வந்து நமக்கு வயிற்றை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது டீடாக்ஸாக நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான விலாக்ஸ்க்கு ஸ்டே டியூன் டு சித்தூஸ் நெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.